Prime Time Kisan Drive. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன் கொழும்பில் அமைந்துள்ள நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் ஜோடி சிந்துஜன். மலர்ந்திருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். முருககந்தை மற்றும் களுகங்கை திட்டம் காரணமாக இடம்பெயர்ந்துள்ள மக்களுக்கு விரைவில் நிவாரணங்கள் வழங்குமாறு ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு ஆலோசனை. இந்திய இலங்கை மீனவர்களின் பிரச்சினைகளுக்கு பேச்சுவார்த்தையின் மூலம் தீர்வு காண்பதற்கு எண்ணியுள்ளதாக கடற்தொழில் அமைச்சர் தெரிவிப்பு. நாட்டின் பல பகுதிகளில் இன்று மழை பெய்யக்கூடிய சாத்தியம், கடற்பகுதிகளில் காற்றின் வேகம் அதிகரிக்கக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்து. தொடர்பு விரிவான செய்திகள். முருககந்தை மற்றும் களுகங்கை திட்டங்கள் காரணமாக இடம்பெயர்ந்துள்ள மக்களை மீள்குடியேற்றுவதற்கான வசதிகளை செய்து கொடுப்பதற்கு உடனடி நடவடிக்கைகளை எடுக்குமாறு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன பணிப்புரை விடுத்துள்ளார். சுற்றாடல் மற்றும் மகாவலி அபிவிருத்தி அமைச்சின் அதிகாரிகளை நேற்று சந்தித்த போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார். திட்டத்திற்கு தேவையான பௌதிக மற்றும் மனித வளங்களை உரிய வகையில் பெற்றுக் கொள்வதற்கும் குறிப்பிட்ட காலப்பகுதிக்குள் திட்டத்தை நிறைவு செய்வதற்கு அவசியமான வளங்களை தடையின்றி விநியோகிப்பதற்கும் ஜனாதிபதி இதன்போது இணக்கம் தெரிவித்துள்ளார். முருககந்தை திட்டத்தின் நிர்மாண பணிகள் 53% நிறைவடைந்துள்ளதுடன் 2017ஆம் ஆண்டு திட்டத்தின் நிர்மாண பணிகளை பூர்த்தி செய்ய எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. சுற்றாடல் அமைச்சில் இடம்பெற்ற முன்னேற்ற மீளாய்வு கூட்டத்தில் உமா ஓயா திட்டம் காரணமாக நீர் மூலாதாரங்கள் வற்றிப் போவதால் பாதிக்கப்படுகின்ற மக்களுக்கு தேவையான குடிநீரை உடனடியாக பெற்றுக் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறும் ஜனாதிபதி பணிப்புரை விடுத்துள்ளார். திட்டத்தின் நிர்மாணப் பணிகள் மற்றும் அது சார்ந்த பிரச்சினைகள் குறித்து ஆராய்வதற்காக எதிர்காலத்தில் தாம் அந்த பிரதேசத்திற்கு கண்காணிப்பு விஜயத்தில் ஈடுபடுவதற்கு திட்டமிட்டுள்ளதாக ஜனாதிபதி இதன்போது சுட்டிக்காட்டியதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கை கடல் எல்லைக்குள் அத்துமீறி பிரவேசிக்கும் இந்திய மீனவர்களை கைது செய்யுமாறு கடற்படையினருக்கு பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளதாக கடற்தொழில் மற்றும் நீரியல் வள அபிவிருத்தி அமைச்சர் மஹிந்த அமரவீர குறிப்பிடுகின்றார். இன்றைய வானிலை தொடர்பான தகவலை அறிந்து கொள்வதற்காக வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி கே சூரியகுமாரனுடன் தொடர்பினை ஏற்படுத்தியுள்ளோம். மேற்கு மாகாணத்தின் சில பகுதிகளிலும் காலி மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படும். அதேவேளை வடமேற்கு தெற்கு மாகாணங்களின் சில பகுதிகளிலும் இரத்தினபுரி மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் சிறிதளவான மழை இடையிடையே காணப்படும். பிற்பகல் மற்றும் மாலை வேளைகளில் கிழக்கு மத்திய மாகாணங்களின் சில பகுதிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படும். இடியுடன் கூடிய மழை காணப்படும் சந்தர்ப்பங்களில் காற்றானது சற்று பலமானதாக வீசும். எனவே பொதுமக்கள் இந்த இடி மின்னல் தாக்கத்திலிருந்து ஏற்படும் சேதங்களை குறைத்துக் கொள்ளும் பொருட்டு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். கடற்பிராந்தியங்களை பொறுத்தவரையில் புத்தளம் முதல் காலி, கொழும்பு ஊடான அம்பாந்தோட்டை வரையான கடற்பிராந்தியங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படும். ஏனைய கடற்பிராந்தியங்களில் பிற்பகல் மற்றும் மாலை வேளைகளில் இந்த இடியுடன் கூடிய மழை காணப்படும். கடற்பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மணிக்கு 30 கிலோமீட்டர் முதல் 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் தென் மேற்கு திசையிலிருந்து காற்று வீசும். புத்தளம் முதல் மன்னார், காங்கேசன்துறை ஊடான திருகோணமலை வரையான கடல் பிராந்தியங்களில் இந்த காற்றின் வேகமானது மணிக்கு 60 கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசுவதன் காரணத்தினால் இந்த கடல் பிராந்தியங்கள் இடையிடையே சற்று கொந்தளிப்பாகவும் காணப்படும். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இன்றைய தினத்திற்கான காலை நேர பிரதான செய்தி அறிக்கைகள் நிறைவு பெறுகின்றன. இயற்கைகளில் கொஞ்சம் யாழ் நகரில் எழுந்தருளி அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தனின் வருடாந்த மகோற்சவத்தின் ரதோற்சவத்தின் நேரடி ஒளிபரப்பினை இன்னும் சற்று நேரத்தில் எதிர்பாருங்கள். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.